மக்களே வணக்கம். நித்யா டாக்ஸ். ஈரோடு குன்றத்தூரில் பார்த்தீங்கன்னா 8வது படிக்கிற பசங்க தங்க கூட படிக்கிற சக மாணவனையே எரியிற நெருப்பில் தூக்கி போட்டிருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான மனநிலைமை பாருங்களா. இதெல்லாம் படிக்கிற பசங்களுக்கு வர வேண்டிய மனநிலைமையா? இந்த யோசனையெல்லாம் வரவே கூடாது. அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? டீச்சர்ஸ் தான். அவங்க சரியாக கண்டிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பையனுக்கு 6வது படிக்கும்போது இந்த டார்ச்சர் எல்லாம் நடந்திருக்குங்க. நீ கீழ் ஜாதி, நீ கருப்பாக இருக்க, பார்க்க நல்லா இல்லை, அழகா இல்லை, ஊதுவத்தி கலரில் இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவன் 6வது படிக்கும்போது பேரண்ட்ஸ்டையோ டீச்சர்ஸ்டையோ சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸை சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆமா, நீ ஊதுவத்தி கலரில் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு பேரண்ட்ஸ் வந்து 6வது தானே படிக்கிறாங்க, சின்ன பசங்க, போக போக மாற்றிப்பாங்க, தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அமைதியாக விட்டுருக்காங்க. பட் இவங்க கண்டிக்காமல் விட்டதோட பலன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி கொலை முயற்சியோட வந்து நின்றுருக்கு. விட்டால் கொலை பண்ணியிருப்பாங்க. டீச்சர்ஸே கூட சேர்ந்து இப்படி ஒரு பையனை கிண்டல் பண்ணா அப்போ அந்த கிண்டல் பண்ணுற பசங்களுக்கு என்ன மனநிலைமை வரும்? ஓஹோ, டீச்சர்ஸே கிண்டல் பண்ணாங்க, அப்போ நம்ம கிண்டல் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற மனநிலைமை தானே அங்கே வரும். டீச்சர்ஸோட வேலை என்ன? ஒரு பையன் இப்படி பண்ணுறான்னா அதை கண்டித்து இது தப்பு, இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒழுக்கத்தை சொல்லி தானே வளர்க்கணும். இதுங்களே இப்படி டீச்சர்ஸே இப்படி பண்ணால் அந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க? சன் நியூஸில் இன்னொரு நியூஸ் போட்டிருக்காங்க. இது வந்து விளையாட்டுக்காக தள்ளி விட்டாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் எந்த காரணமும் கிடையாது. இது வந்து சும்மா விளையாட்டுக்கு தள்ளி விட்டுருக்காங்களாம். இல்லை புரியல, விளையாட்டுக்கு நெருப்பில் தள்ளி விடுவாங்களா? இல்லை நெருப்பில் தள்ளி விடுற அளவுக்கு இது என்ன விளையாட்டா? உயிருங்க. அந்த நியூஸை இப்படி திருச்சி போடும்போது கூட இந்த சன் நியூஸுக்காரனுக்கு உறுத்தி இருக்காது. சே, என்னடா இப்படி ஒரு நியூஸை நம்ம திருச்சி தப்பாக போடுறோமே அப்படின்னு. நமக்கே நல்லா தெரியும் ஜாலரா அடிக்கிறாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பணியிடை நீக்கமெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பணி நீக்கமே முழுமையாக நிரந்தர பணி நீக்கம் தான் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு டீச்சர்ஸ் இன்னொரு ஸ்கூலில் நடக்கும்போது இதை தட்டி கேட்டு அந்த பையனை கண்டித்து சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. ஏன்னா மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் மற்ற பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப பயப்படுவாங்கள்ல. போனால் ஸ்கூலில் அடித்து பல்ல உடைக்கிறது, காதை கிழிக்கிறது, மூக்கை உடைக்கிறது. பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பேசாமல் நம்ம வீட்லேயே சொல்லி கொடுக்கலாம் போல அப்படின்னு விட்டால் நம்ம எலான் மஸ்க் மாதிரி நம்மளே வீட்டில் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்கள நம்ம பாதுகாக்கணும்ல. பிள்ளைங்க தானே நம்ம எதிர்காலமே. இதெல்லாம் கண்டிக்கவோ இதை பற்றி பேசவோ பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு டிஎம்கேக்கெல்லாம் டைமே கிடையாது. ஏன்னா இப்போ அசம்பிளி எலெக்ஷன் டைமில் அதனால அவங்க எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. மக்களாகிய நம்ம தான் இதுக்கெல்லாம் குரல் கொடுத்து ஏதாவது ஒரு தீர்வோ ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஒரு தீர்ப்பு அந்த பையனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். நம்ம பேசாத வரைக்கும் கண்டுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியும் கண்டுக்க மாட்டாங்க, எதிர்கட்சியும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் எலெக்ஷன் டைம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல விதமாக சொல்லி கொடுத்து வளங்க. ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் அதே மாதிரி கண்டிச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. இதுதான் சொசைட்டிக்கு நல்லது.